ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோர்களின் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமார்கள் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக, முருகாசரணம் கந்தாசரணம், ஓம் சோம் சரவணவாய நமக. நண்பர்கள் அனைவருக்கும் திரு விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நீங்கள் விரும்பிய காரியங்களை பிடிவாதமாக இன்று செய்து முடிப்பீர்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் அதை பிடிவாதமாக செய்து தீர்வீர்கள். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். நண்பர்கள் சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களை விரயங்களை சந்திப்பீர்கள். தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவரால் நன்மை உண்டாகும். ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். உங்கள் திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார வசதி நன்றாக உயரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி எல்லாம் சுகமாக நடக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். முதலீடு கிடைத்த அதிக வருமானத்தை முதலீடுகள் செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தாய் வழி உறவினர்களால் நன்றாக ஆதரவு இருக்கும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். வீடு வாகன வசதிகள் கூடியாலும் சில பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். தாய்மாமன் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்களால் வேற்றுமொழியத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் சகோதர ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். மிதுனம். உங்கள் பேச்சில் தனித்துவம் ஏற்படும். பேசி என்று காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்ப அங்கத்தினர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் தான் அடிக்கடி அதை மாற்றி குழப்பிக்கொள்வீர்கள். நல்ல தகவல் வர தாமதமாகும். உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் நண்பர்கள் சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்களால் சில விரயங்களை சந்திக்க நேரிடும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும். முதிர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். குடும்ப அங்கத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் அனுபவமான பேச்சு முதிர்ச்சியும் இருக்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அதனுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பவர் பயணங்களை தவிர்க்கவும். நண்பர்கள் சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகள் கெடுபிடிகள் குறையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசு விஷயத்தில் அரசு காரியங்களில் உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளால் சில விரயங்களை சந்திக்க நேரிடும். சிம்மம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் மனம் என்னவோ விரக்தியாகவே இருக்கும். மனம் தனிமையினாலும் ஒரு இனம் புரியாத கவலை உண்டாகும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. நண்பர்கள் சகோதரர்கள் ஊழியர்கள் ஒத்துழைப்பு
மறுப்பதால் அவர்களை சமாளிப்பதில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம். பயணங்கள் வெற்றியை தரும். அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை அடையாளப்படுத்தப்படும். தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பேச்சில் மட்டும் நிதானமாக இருப்பது நல்லது. எந்த நேரத்திலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். அதுவும் தரமற்ற வார்த்தைகளை உபயோகிக்கவே வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குடும்ப அங்கத்தினருடன் மரியாதையாக பழகுங்கள். கன்னி, லாபம் என நினைத்த காரியங்கள் நஷ்டமாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து கொள்ளவும், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். மருத்துவ செலவுகள் கூடும். ஆனால் சுய மருத்துவத்தை தவிர்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு ஒரு சிறப்பு மருத்துவரை கண்டு மருத்துவம் எடுப்பது சிறப்பாக இருக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழியினரால் பணிச்சுமை அதிகரிக்கும். அவர்களால் சில எதிர்ப்புகளை சமாளிக்க நேரிடும். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்கள், ஊழியர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருவார்கள். அரசு விஷயத்தில் மட்டும் இன்று ஒத்திவைக்கவும் பிரச்சனைகள் வரும் என்பதால் பெண்கள், பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலையை தரும். துலாம், தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மூத்தோர்கள் ஆசி கிடைக்கும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மன மகிழ்ச்சியை அடையும். சித்தப்பா, பெரியப்பா போன்ற மூத்தோருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர மறுப்பதால் இன்று அவர்களை கையாளுவதில் சிரமம் ஏற்படும். அரசு விஷயங்கள், திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இன்று இருக்கிறது. குழந்தைகளின் செல்வாக்கு அதிகரிப்பதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள். தாய் வழி உறவினர்கள், தாயால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் ஏற்படும். இறை வழிபாடு மன அமைதியை தரும். விருச்சிகம், உங்கள் செல்வாக்கை உபயோகப்படுத்தி தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் எல்லாம் உங்கள் விருப்பம் அறிந்து நடந்து கொள்வார்கள். அரசு விஷயங்கள் என்று பிரச்சனைகளை தரும் என்பதால் ஒத்திவைப்பது நல்லது. பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு செல்வாக்கை உண்டாக்குவதில் உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் போல் உங்களுக்கு பழகி, அதுவும் பெண் நண்பர்கள் என்று உங்களுக்கு அதிகமான ஒரு உதவிகளை தர காத்திருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளை வித்தியாசம் தெரிவதால் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவற்றை வைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதில் அவசியமாகிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். எல்லாம் செய்தாலும் கூட ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையும் ஒரு பயமும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். குலதெய்வ வழிபாடு குதூகலத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு, இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல காரியங்கள் நடக்கத் தொடங்கும். சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்களிடம் மட்டும் கவனம், கண்காணிப்பு, கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தாய், தந்தை, பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் ஏற்படலாம். அதிகாரிகள் மாறுவது மன மகிழ்ச்சியை தரும். அல்லது அதிகாரியின் மனமாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதிகாரியுடைய கெடுபிடிகள் குறையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என்பதால் நீங்கள் இன்று உழைப்பை நம்பிதான் காரியத்தை நடத்த வேண்டும். ஆகவே உங்களுடைய காரியங்களை நீங்கள் கவனம் செலுத்தி இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மகரம், இதுவரை என்னதான் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதையெல்லாம் தடை தாமதங்களாகும். வீணான விமர்சனங்களும் மீன்பலிகளும் உங்களை வந்து சேரும். மாற்றங்கள் மன அழுத்தத்தையும் பணி அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆகவே இந்த புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வம்பு வழக்குகள் யாருக்கும் போக வேண்டாம். காரங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கீழ்த்து போடுவதை போன்றவற்றை தவிர்க்கவும்.
குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். அரசு விஷயத்தில் உங்கள் திறமையால் வெற்றிகளை பெறுவீர்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில வேறுபாடுகளை காண்பதால் நீங்கள் அவர்களை கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவற்றை பயன்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியமாகிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கும்பம். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரை இருந்த பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் நீங்கி உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை எளிதாக நடத்தி மன மகிழ்ச்சியுடன் இன்று காரியங்களை நடத்தி செல்வீர்கள். குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களும் உங்களை மதித்து நடப்பார்கள். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் என்று தவிர்க்கவும். பெண்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் குழந்தைகளை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையினுடைய மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடின உழைப்பு தேவைப்படும். அதிக சிரமம் எடுக்க வேண்டி வரும். எளிதாக எந்த காரியங்களும் நடக்காது. ஆனால் நீங்கள் இறை வழிபாட்டோடு இணைந்து உங்களுடைய நியாயமான விருப்பங்களை நிறைவேற்ற பிரார்த்திக்கும் போது அதையெல்லாம் என்று எளிதாக நடந்து தரும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் எல்லாம் உங்களை சார்ந்து இருப்பார்கள். உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வீட்டில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது, அதிகார போக்கை குறைத்துக் கொள்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நடந்து பழகுங்கள். குழந்தைகளுடைய திறமைகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் உங்களுக்கு அலைச்சல்கள், விரயங்கள் அதிகரிக்கும். ஆகவே அதை தவிர்க்கவும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையை மதிக்கப்பட்டு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கூடும். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.